வணக்கம் நண்பர்களே. உங்களுக்காக ஒரு நல்ல விஷயம் இன்னைக்கு காத்திருக்கு. சங்கீத புத்தகத்துல பதிவு செய்யப்பட்டு இருக்கிற ஒரு ஜெபம் ரொம்பவும் உணர்வு பூர்வமானது. பாவத்துல விழுந்தவங்களையும் தவறு செய்தவர்களையும் அது தூக்கி நிறுத்தி உதவியா அநேகருக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்கு. இன்னைக்கு அதை பத்தி தான் நீங்க கேட்க போறீங்க. அதை பத்தி நீங்க நிறைய தெரிஞ்சுக்கவும் போறீங்க. இங்க காட்டன்வுட் சபையில தலைமை போதகரும் எங்க மகனுமான ஹாரிசன் கான்லி இந்த செய்தியை உங்களோட பகிர வராரு. இது உண்மையிலேயே பத்சேபாலோட விபச்சாரம் செய்த பிறகு தாவீது தேவனிடம் மனம் திரும்பி அவர் மேல நம்பிக்கை வச்சு செய்த ஜெபத்தை குறித்த ஒரு செய்தியாகும். ஆக வாங்க செய்திக்குள்ள போகலாம். வணக்கம், நான் பெய்லஸ் கான்லி. வாழ்க்கையில நம்ம எல்லாருமே நிச்சயமற்ற தன்மையை எதிர்கொள்றோம். அது நிதி சிக்கல்கள், உறவினர் பிரச்சனை, சுகாதார பிரச்சனை அல்லது நமது எதிர்காலத்தை கண்டறிய முயற்சிக்கிறது எதுவா இருந்தாலும் ஒன்று நிச்சயம், தேவன் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறார். நீங்க எதை எதிர்கொண்டாலுமே அவர்கிட்ட உங்களுக்கான பதில்கள் இருக்கு. ராஜாவான தாவீது செய்த ஒரு ஜெபத்தை இன்னைக்கு பார்க்க போறோம். அது ஒரு மனம் திரும்புதலின் ஜெபங்கிறதையும் பார்க்க இருக்கிறோம். நீங்க குறிப்புகள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த செய்திக்கு மனம் திரும்புதலின் ஜெபம்னு தலைப்பா எழுதிக்கோங்க. வேதாகமத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கிற எல்லா ஜெபங்கள்லையும் இது ரொம்ப வெளிப்படையா மனம் திறந்து பேசப்பட்ட ரொம்பவும் நேர்மையான ஜெபங்கள்ல ஒன்று நம்ம பார்க்க போறோம். தேவனை அணுகவே முடியாத மாதிரி நமக்கு தோணும் போது எப்படி தேவனை அணுகணும்னு சொல்லும் ஒரு வழிகாட்டுதலையும் ஒரு முன்மாதிரியையும் இந்த ஜபத்தின் மூலமா நாம கத்துக்க போறோம். நீங்க எப்பயாவது இப்படிப்பட்ட நிலைமையில இருந்திருக்கீங்களா? தேவனிடத்துல வரணும்னு ஆசை இருக்கும், ஆனா நீங்க வர முடியாத மாதிரி ஆயிடும். பாவம், குற்ற உணர்வு, அவமானங்களால கடைசியில நாம வரவேற்கப்படுற இடம்னு நமக்கான இடம் நினைக்கிறது தேவனோட பிரசன்னம் தான். நான் அந்த நிலைமையில இருந்திருக்கேன். ஆனா அவர்கிட்ட வர முடியாதுன்னு தோணுற நேரத்துல எப்படி அவர்கிட்ட வரணும்னு தாவீது நமக்கு சில விஷயங்களை கற்றுக் கொடுத்திருக்காரு. சங்கீதம் 51 ரொம்ப முக்கியமான ஒரு சூழ்நிலையில எழுதப்பட்டது. தீர்க்கதரிசி நாத்தன் வந்து பத்சேபாலோட செய்த பாவத்தை பத்தி தாவீதை கண்டித்த பிறகுதான் இந்த சங்கீதம் எழுதப்பட்டது. இந்த சம்பவம் அதுக்கு பின்னாடி நடந்த விஷயங்களும் உங்கள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது 2 சாமுவேல் புத்தகத்துல பதிவு நமக்காக செய்யப்பட்டிருக்கு. 11, 12 அதிகாரங்கள்ல இதை பார்க்கலாம். ஆனா வேதத்தை புதுசா வாசிக்கிறவங்களுக்காக புரியுற மாதிரி சுருக்கமா இந்த சம்பவத்தை சொல்றேன். 2 சாமுவேல் 11:1 ஒரு அறிக்கையோட ஆரம்பிக்குது. அதுல என்ன சொல்லுதுன்னா, ராஜாக்கள் யுத்தத்துக்கு போற காலமான வசந்த காலத்துல தாவீது எருசலேம்ல இருந்து விட்டான்னு சொல்லுது. அந்த நேரத்துல தாவீது முழு இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவா இருந்தான். ஒரு விதத்துல பார்த்தா அது உலகத்தோட உச்சியில இருந்த மாதிரி எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருந்தது. தேவன் அவரை ஆசீர்வதித்தார். தாவீது தன் கையிட்டு செய்த எல்லாவற்றின் மேலும் தேவனுடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஆனா இப்போ தாவீது இருக்க கூடாத இடத்துல, இருக்க வேண்டாத நேரத்துல இருக்காரு. ராஜாக்கள் யுத்தத்துக்கு போக வேண்டிய வசந்த காலம் அது. ஆனா தாவீது வீட்ல இருக்காரு. அவர் இருக்க வேண்டிய இடத்துல இல்லாத காரணத்தால அவர் பார்க்க கூடாத ஒரு விஷயத்தை பார்க்க நேரிடுது. இந்த நிகழ்வு நமக்கு சொல்றது என்னன்னா, தாவீது அரண்மனை உப்பரிக்கையின் மேல் உலாத்தி கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரிக்கையின் மேலிருந்து கண்டான்னு. வரலாற்றிலே ஒரு வித்தியாசமான சம்பவம் என்று சொல்லலாம். ஸ்நானம் பண்ண அந்த பொண்ணோட பேரு பத்சேபால். தாவீது இருக்க வேண்டிய இடத்துல இல்லாததால அவன் பார்க்க கூடாததை பார்க்க நேர்ந்து இப்ப அவர் நினைக்க கூடாத விஷயங்கள் நினைக்க ஆரம்பிக்கிறாரு. கடைசியா அவர் செய்யக்கூடாத ஒரு காரியத்தை செய்யறதையும் நாம பார்க்கிறோம். இப்படிதான் பாவம் நம்மள வழுக்கி கீழே கொண்டு வந்துடும் இல்லையா? காம இச்சையால தாவீது பத்சேபாலை அழைத்து அவளோட விபச்சாரம் செய்தான். அதனால அவ கர்ப்பமாயிடுறா. இங்க ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. அது பத்சேபால் ஏற்கனவே வேற ஒருத்தரோட திருமணமானவள். அவள் யாரோ ஒருத்தரின் மனைவி இல்ல, தாவீதின் நண்பனும் யுத்த வீரனும் தாவீதின் வல்லமையுள்ள வீரர்கள்ல ஒருவனுமான உரியாவின் மனைவி. உரியா உண்மையிலேயே தாவீது இருக்க வேண்டிய இடத்துல அவன் இருந்தான். அவன் இஸ்ரவேலுக்காக போர்க்களத்துல சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான். ஆனா தாவீதோ வீட்டிலே தங்கி விட்டான். இந்த வித்தியாசத்தை ரொம்ப கவனிக்கணும். தாவீது இந்த முடிவை எடுத்த பிறகு தன் செயல்களுக்கு பொறுப்பேற்காம நாம பல நேரங்கள்ல செய்கிறது போல தன் பாவத்தை மறக்க முயற்சி பண்ணி அதுக்கு ஒரு பெரிய திட்டத்தை உருவாக்குறான். அதை பார்க்குறப்போ எந்த தப்பும் நடக்காத மாதிரி, தோல்வியே வராத திட்டம் மாதிரி அவனுக்கு தெரிஞ்சுது. தாவீது உரியாவை யுத்த காலத்திலிருந்து வீட்டுக்கு வரவழைக்கிறான். அப்போ அரண்மனையில தாவீது உரியாவுக்கு விருந்து வச்சு அவனை மதுபானம் குடிக்க வைக்கிறான். அப்புறம் அவன்கிட்ட உரியாவே நீ வீட்டுக்கு போலாமே, வீட்டில் தங்கலாமே, வீட்டின் சந்தோஷத்தை அனுபவிக்கலாமேன்னு சொல்றான். பத்சேபாலோட சேர்ந்து இருக்கணுங்கிறதுக்காக தான் இதையெல்லாம் சொல்றான். உரியா வீட்டுக்கு போய் தன் மனைவியோட இருந்தா பத்சேபால் கர்ப்பமா இருக்கிற விஷயம் மக்களுக்கு தெரிய வர நேரத்துல அது உரியாவின் குழந்தைன்னு எல்லாரும் நினைப்பாங்கன்னு தாவீது மனசுல யோசிச்சான். ஆனா உரியா ரொம்ப உத்தமமானவன். மற்ற வீரர்கள்லாம் இன்னும் யுத்த காலத்திலேயே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது தான் மட்டும் வீட்டுக்கு போய் சுகமா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சான். அதனால அவன்
வீட்டுக்கு போகாம அரண்மனை வாசல்லையே படுத்துட்டான். தன்னோட திட்டம் பலிக்கலன்னு தாவீதுக்கு தெரிய வருது. இனி ஒரே ஒரு வழிதான் இருக்குன்னு தாவீது முடிவு செஞ்சு கடைசியில உரியாவை கொலை செய்ய தாவீது ஏற்பாடு பண்றான். உரியா இல்லாம போன பிறகு பத்சேபால தன் மனைவியாக்கிக் கொள்றான். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கடந்து போகுது. இந்த நேரத்துல தன்னுடைய பாவமும் துரோகமும் யாருக்கும் தெரியாம தப்பிச்சிட்டோன்னு தாவீது நினைச்சுக்கிறான். ஆனா அந்த வருஷம் தாவீதின் வாழ்க்கையில ஒரு இருண்ட காலம். கிட்டத்தட்ட இந்த காலத்துல தேவன் கொடுத்த வரமான சங்கீதங்களை எழுத உட்கார்ந்தா எந்த பதிவும் இல்லை. தாவீதின் ஆராதனை அமைதியா ஆயிடுச்சு. வேதாகமத்துல இது குறிச்சு எந்த குறிப்பும் இல்ல. கர்த்தருடைய பிரசன்னத்தை தேட அவன் முயற்சி செஞ்சதா எந்த பதிவும் இல்ல. தேவனிடத்திலிருந்து கேட்க முயற்சி செஞ்சதுக்கும் எந்த அடையாளமும் இல்ல. தேசத்துக்காக தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கும் கருவியா இருந்த நாத்தான் தீர்க்கதரிசியை அழைத்ததா எந்த ஆதாரமும் இல்ல. வாழ்க்கையின் இந்த காலகட்டத்துல தாவீது தேவன் சொல்றதை கேட்க எந்த முயற்சியும் எடுக்கல. ஆவிக்குரிய உணர்வுகளை இழந்தவரா தன்னுடைய முடிவுகளின் பாரத்தால தேவனை விட்டு தூரமா போய் அப்படியே அந்த இடத்துல மாட்டிக்கிட்டான். அதே நேரத்துல தாவீது நீங்களும் நானும் பல நேரங்களில் உணர்ற அதே உணர்வை உணர்ந்திருப்பாரோன்னு என்னால் யோசிக்காம இருக்க முடியல. பாவம், அவமானம், குற்ற உணர்வு காரணமா கர்த்தருடைய பிரசனத்துக்கு வர தயங்குவோம். நமக்கு தகுதி இல்லைன்னு நினைச்சு அதே இடத்துல சிக்கி தவிப்போம். தயாரா இல்லைன்னு நினைக்கிற இடத்துல தேவனை நெருங்கவே முடியாத மாதிரி உணர நிலைமையில சிக்கி தவிப்போம். நாம எல்லாரும் உண்மையை சொல்லணும்னா ஏதோ ஒரு நேரத்தில் எல்லாருமே தாவீது சந்திச்ச அதே சூழ்நிலை இல்லாமல் இருந்தாலும் வெட்கமும் குற்ற உணர்வும் நம்ம அந்த இடத்துல கட்டி போட்டு வச்சதுங்கிறது நமக்கு தெரியும். அந்த விஷயங்கள் எப்படி நம்மளை கொள்ளையாடிச்சுன்னு, எப்படி நம்ம ஒரே இடத்துல சிக்க வச்சுது, தேவன்கிட்ட இருந்து நம்மளை பிரிச்சுது, அவருடைய பிரசன்னத்துக்குள்ள வர தயங்க வச்சதுன்னு நாம அனுபவிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கடந்து போகுது. தாவீது தேவனிடத்துக்கு வரல. ஆனா தேவன் ஒரு அற்புதமான காரியத்தை செய்யறார். இந்த கதையை நான் படிக்கும் ஒவ்வொரு தடவையும் என்னால கண்ணீரை அடக்க முடியல. தேவன் தாவீதிடத்தில் வரார். தேவனுடைய இரக்கம், அன்பு, தயவு எவ்வளவு பெரியது. தாவீது தேவனிடத்தில் வராதபோது தேவன் நாத்தான் தீர்க்கதரிசியின் மூலம் தாவீதிடத்துல வராரு. நாத்தான் மூலமா தாவீதிடம் பேசப்பட்ட தேவனுடைய வார்த்தைகள் நேரா அவனுடைய இருதயத்தை போய் தொடுது. இந்த வல்லமையான ஜபத்துல உண்மையிலே எப்படி மனம் திரும்பணும், நம்மால தேவனிடத்துல வர முடியாத மாதிரி தோணுற நேரத்துல கூட எப்படி தாழ்மையா அவரிடத்துல வரணுங்கிற வழிகாட்டுதலையும் இதுல நம்ம பார்க்க முடியுது. உங்களிடம் வேதாகமம் இருந்தா சங்கீதம் 51 எடுத்துக்கோங்க. இதை நாம சேர்ந்து வாசிக்கலாம். இன்னைக்கு நேரம் குறைவா இருக்கிறதால முதல் 12 வசனங்களை மட்டும் வாசிக்கலாம். நம்மளால இவ்வளவுதான் இன்னைக்கு பார்க்க முடியும். சங்கீதம் 51 ஒன்னுக்கு முன்னாடி ஒரு அறிமுகம் இருக்கு. முதல் வசனத்துக்கு மேல பாருங்க. நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம்னு அதன் பிறகு 1 முதல் 12 வரையிலான வசனங்கள் சொல்கிறது. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரிக்கும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்பொழுது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும்போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். இதோ நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். இதோ உள்ளத்தில் உண்மையிருக்க விரும்புகிறீர், அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களி கூறும். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உம் முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என் இடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உமது இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. அதுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனங்கள்ல இருந்து நாம நிறைய விஷயங்களை எடுத்து பார்க்கலாம். ஆனா சுருக்கமா மனம் திரும்புதலை பற்றியும் இந்த சத்தியங்களை நாம ஜப வாழ்க்கையில எப்படி பயன்படுத்தணுங்கிற 3 விஷயங்களை மட்டுமே நான் உங்களோட பகிர்ந்துக்க விரும்புறேன். உண்மையான மனம் திரும்புதல் நம்முடைய தகுதியிலிருந்து ஆரம்பிக்கிறது இல்ல. அது தேவனுடைய குணாதிசயத்திலிருந்து ஆரம்பிக்குது. அது தேவனுடைய குணாதிசயத்திலிருந்து தான் ஆரம்பிக்கும். தாவீது தன்னுடைய ஜபத்தை எப்படி ஆரம்பிக்கிறாருங்கிறத கவனிங்க. அவர் முதல்ல தேவன் யாருங்கிறத அடிப்படையா வச்சு முறையிடுறாரு. அவர் தேவனுடைய குணாதிசயத்துல இருந்து ஆரம்பிக்கிறாரு. முதல் வசனத்தை திரும்ப பார்ப்போம். உங்ககிட்ட வேதாகமம் இருந்தா அதை திறந்து பாருங்க. தாவீது இப்படி சொல்றாரு: தேவனே, உம்முடைய கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும்.
கவனிங்க, தாவீது மன்னிப்புக்காக வேண்டும்போது தனிப்பட்ட முறையில் தான் செய்த எந்த ஒரு நல்ல காரியத்தையும் அடிப்படையா வைக்கல. தன்னுடைய தகுதியையோ தன்னுடைய நன்மைகளையோ வைத்து தேவனிடம் பேரம் பேசுவது போல காரணங்கள் சொல்லி தன் ஜெபத்தை ஆரம்பிக்கல. அவர் தேவனே நான் ராஜாவா இருக்கிறேன், அதனால எனக்கு இரக்கம் காட்டுங்கன்னு அவர் சொல்லல. தேவனே நான் கௌரவமான குடும்பத்துல பிறந்தவன், அதனால எனக்கு இரக்கம் காட்டுங்கன்னு சொல்லல. தேவனே நான் உமக்கு ஊழியம் செய்யறேன், உம்முடைய மக்களுக்கு உண்மையா ஊழியம் செய்யறேன், பல வெற்றிகளை கொடுத்திருக்கேன். தேவனே முதலிடத்தில் இருக்கிற பல ஆராதனை பாடல்களான சங்கீதங்களை நான் எழுதியிருக்கேன், அதனால எனக்கு இரக்கம் காட்டுங்கன்னு அவர் சொல்லல. இப்படி எதையும் அவர் சொல்லல. இல்ல, தாவீதுக்கு தன்னிடம் எந்த காரணமும் இல்லைங்கிறது தெரியும். தான் செய்த காரியங்களுக்கு எந்த நியாயமும் சொல்ல முடியாதுன்னு அவருக்கு தெரியும். அவருடைய ஒரே நம்பிக்கை தேவனுடைய இரக்கத்திலும் தேவனுடைய அன்பிலும் தான் இருக்குது. அதனால இந்த ஜெபத்தை ஆரம்பிக்கும் போது தாவீதின் வாயிலிருந்து முதல்ல வந்த வார்த்தையே தேவனுடைய குணத்தை பற்றிய ஒரு அறிக்கையா இருந்தது. அவர் சொல்றார், என்னால இல்ல, என் தகுதியால இல்ல, என் சாதனையால இல்ல, தேவனே நீர் யாருங்கிறதன் அடிப்படையில எனக்கு இரக்கம் செய்யுங்கன்னு அவர் தேவனிடத்துல கேட்கிறாரு. உண்மையிலே மூல மொழியில முதல் வசனத்தை இப்படி வாசிக்கலாம், தேவனே உமது இரக்கத்தின் ஆழத்திலிருந்து எனக்கு இரக்கம் செய்யும். இது கொஞ்சம் வித்தியாசமான மொழிபெயர்ப்பு போல இருக்கலாம். ஆனா வேறு வார்த்தைகள்ல சொல்லணும்னா தாவீது இப்படி சொல்றாரு, தேவனே நீர் யார் என்பதின் ஆழமான உண்மையான இடத்திலிருந்து எனக்கு இரக்கம் செய்யும்னு. தாவீது இங்க என்ன சொல்றாரு? அவர் தேவனுடைய உண்மையான இயல்பை பத்தி பேசிட்டு இருக்காரு. அவர் சொல்றாரு, ஆண்டவரை நான் நிற்க எந்த அடிப்படை தகுதியும் இல்லாதவன், என் செயல்கள், என் நோக்கங்கள், என் எண்ணங்கள் எல்லாமே குறைபாடு உள்ளவை. உம்மை கிட்டி சேர என்கிட்ட எதுவுமே இல்ல உம்மை தவிர, உமது குணாதிசயத்தை தவிர. இத கொஞ்சம் நம்ம நடைமுறையில் சொல்லணும்னா, நாம தவறி விழுறோம், நமக்கு மன்னிப்பு தேவைன்னு உணரும் போது நாம ஜபிக்கும் போது தாவீதை போல ஆரம்பிக்கணும். நம்முடைய தோல்விகளின் பட்டியலோட ஆரம்பிக்காம தேவன் யாருன்னு அறிவிக்கும் வார்த்தைகளோட ஆரம்பிக்கணும். எபேசியர் 2:8-9 அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்றாரு, கிருபையினாலே விசுவாசத்தைக் கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, இது நம்முடைய நற்கிரியைகளால இல்ல, அது அவருடைய கிருபையினால விசுவாசத்தின் மூலமா கிடைத்த தேவனுடைய ஈவு. உண்மையான மனம் திரும்புதல் தேவனுடைய கிருபை மட்டும்தான். அதுதான் நம்ம சுத்தமாக்க முடியுங்கிறத ஏத்துக்கிறதுல தான் ஆரம்பிக்குது. அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெண்டாவது விஷயத்துக்கு கொண்டு போகுது. தாவீதின் ஜெபத்துல நம்ம பார்க்க போற ரெண்டாவது விஷயம் இதுதான். ரெண்டாவது, உண்மையான மனம் திரும்புதல் பாவத்தை குறிச்சு ரொம்ப நேர்மையா இருக்கிறது. தாவீதின் ஜெபத்துல நான் ரொம்ப பாராட்டுற ஒரு விஷயம் என்னன்னா, அவர் தான் செய்ததை மறைத்து மென்மையா சொல்லல. ஆனா தேவனே நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன், தேவனே அது ஒரு பலவீனமான தருணம்னு அவர் சொல்லல. அவர் தன் பாவத்தை குறிச்சு ரொம்ப நேர்மையா பேசுறாரு. அது என்ன பாவமோ அதே பெயரிலே அழைக்கிறார். அவர் அதை பாவம்னு சொல்றாரு. உண்மையிலேயே முதல் 3 வசனங்கள்ல தாவீது தொடர்ந்து தன் செயல்களை ஒத்துக்கிறாரு. 5 முறை அவர் என் மீறுதல்கள், என் அக்கிரமம், என் பாவம்ன்ற வார்த்தைகளை பயன்படுத்துறாரு. அவர் என்ன செய்தார்னா தன் செயல்களுக்கு பொறுப்பேற்கிறார். தன்னுடைய முடிவுகளை ஒத்துக்கிறாரு. தன்னுடைய தவறுகளை யாரையும் எதையும் காரணம் காட்டாம முழு பொறுப்பையும் தானே ஏத்துக்கிறாரு. இந்த வசனத்துல நாம பார்க்கிற ரெண்டாவது வார்த்தையை கவனிங்க. தாவீது என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவின்னு சொல்றாரு. என் பாவமற என்னை சுத்திகரியும்னு கேட்கிறாரு. மூல எபிரேய மொழியில கழுவுங்கிற வார்த்தை 2 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது தாவீது தேவனே என்னை கழுவும்னு சொல்றாரு. முதல்ல பார்க்கறப்போ இது தேவையில்லாம 2 தடவை சொல்ற மாதிரி தோணலாம். தாவீது ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல முயற்சி செய்யறாரு. அவர் பலமுறை கழுவப்படணும்னு கேட்கிறாரு. அதிகமான சுத்திகரிப்பை வேண்டாரு. இன்னைக்கு நாம பயன்படுத்தும் சாதாரண வார்த்தைகள்ல தாவீது எழுதியிருந்தார்னா அவர் இப்படி சொல்லியிருப்பாரு, தேவனை என்னை முழுமையா சுத்தம் செய்யும்னு. அவர் ஏன் இவ்வளவு ஆழமான சுத்தத்தை விரும்புறாருங்கிறத 3வது வசனத்துல பார்க்கலாம். 3வது வசனத்துல அவர் என்ன சொல்றார்? தேவனை என் மீறுதல்கள் நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் இப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. இதன் மூலம் அவர் சொல்றது, தேவனே என்னால் மட்டும் இதை நீக்க முடியாது, என் பாவத்தின் பாரம் என் ஆவியில அதிகமா இருக்குன்னு சொல்றாரு. ஒரு விளக்க உரையாளர் இப்படி சொல்றாரு, கண் இமைகளின் பின்புறத்தில் தன் பாவம் எழுதப்பட்டிருப்பது போல இருக்கிற மாதிரி இது ஒரு காட்சியை நமக்கு கொண்டு வருதுன்னு. அதாவது அவர் கண்களை மூடினாலும் அந்த நிகழ்விலிருந்து தப்பிக்க நினைச்சாலும் அது இன்னும் அவருக்கு முன்னாலேயே நின்னுகிட்டு இருக்கு. நிச்சயமா தன் பாவ பாரத்தின் கீழ் இருந்த தாவீது ராத்திரியில படுக்கையில படுத்திருக்கும் போது தன் அறையின் மேற்கூரையில தன் பாவம் எழுதப்பட்டிருப்பதை போல உணர்ந்திருப்பாரு. அவர் வழியில நடந்து போகும்போது சுவர்கள்ல தன் பாவம் எழுதப்பட்டிருப்பது போல இருந்திருக்கும். அவர் சாப்பிட உட்கார்ந்த போது கூட தன் தட்டில் தன் பாவம் இருப்பது போல இருந்திருக்கும். அவரால் அதுல இருந்து தப்பிக்க முடியல. அவர் சொல்றாரு, என் பாவம் அது எப்போதும் எனக்கு முன்னாடி நிக்குது. என் பாவம் எப்போதும் எனக்கு முன்னாடி நிக்குது. கவனிங்க, தாவீது இப்படி சொல்லல, என் தண்டனை எப்போதும் என் முன்னாடி இருக்குன்னு. என் பாவத்தின் விளைவுகள் என் முன்னாடி இருக்குன்னு சொல்லல. அவர் சொன்னது, என் பாவம் எப்போதும் எனக்கு முன்பாக நிற்கிறதுங்கிறாரு. அதுதான் தாவீதின் இருதயத்தை பாரமாக்கியது. அது அவரோட இருதயத்தை உடைச்சது. தண்டனையோ அதன் விளைவுகளோ இல்ல.
நம்மள எத்தனை பேர் பாவத்தின் தண்டனையையும் அதன் விளைவுகளையும் நினைத்து வருத்தப்படுறோம். அவை ரொம்ப வேதனையும் கஷ்டமானதும் தான். ஆனா அதே நேரத்துல செய்த பாவத்துக்காக நாம வருத்தப்படுறத மறந்துடுறோம். தாவீது பாவத்தால தனக்கு ஏற்பட்ட இழப்புகளுக்கு மட்டும் வருந்தல. தாவீது தன்னோட பாவத்துக்காகவே அவர் மனம் உடைந்து போனார். அவர் தனக்கு ஏற்பட்ட இழப்புகளுக்காக மட்டும் வருந்தல. 4 முதல் 7 வரை உள்ள வசனங்கள்ல தாவீது தாழ்மையோட தொடர்ந்து சொல்றாரு. தன்னுடைய செயல்கள் மற்றவர்களை காயப்படுத்தி இருந்தாலும், தன்னை சுற்றியிருந்த மக்களை பாதித்திருந்தாலும், எல்லாத்துக்கும் மேல முதன்மையா தன் பாவம் பரிசுத்தமான தேவனுக்கு எதிராக இருந்ததுன்னு அவர் சொல்றாரு. தேவனே, நான் ஒருமுறை மட்டும் பாவம் செய்யல, என் உள்ளத்தின் ஆழம் வரை நான் பாவத்தின் தொலைந்து போயிருக்கிறேன். அவர் பயன்படுத்தும் வார்த்தைகள் அர்த்தம், நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். அவர் இதை ஒரு காரணமா சொல்லல. தேவனே, நான் இப்படித்தான் அவர் சொல்லல. அவர் சொல்ல வர்றது, ஆண்டவரே, என் உள்ளத்தின் ஆழத்திலே நான் பாவம் உள்ளவன், என்னை அப்படியே விட்டா நான் மறுபடியும் அதே இடத்துக்கு போயிடுவேன்னு சொல்றார். உண்மையான மனம் திரும்புதல் பாவத்தை சின்னதாக்கி காட்டாது. அது மற்றவர்களை குறை சொல்லாது. அது நம்முடைய செயல்களை நியாயப்படுத்த முயற்சி செய்யாது. உண்மையான மனம் திரும்புதல் நாம் செய்த காரியத்தின் முழு பாரத்தையும் தேவனுக்கு முன்பாக உண்மையாக ஏற்று அதை தேவனிடத்திலே அறிக்கையிடும். இதை கொஞ்சம் நடைமுறையில பார்க்கலாம். நாம செய்த பாவத்தை அறிக்கையிடும் போது முதல்ல தேவனிடத்துல தான் அறிக்கையிடணும். அதே போல தேவைப்பட்டா மற்றவங்க கிட்ட அறிக்கையிடும் போது காரணம் சொல்லக்கூடாது, சாக்குப்போக்கு சொல்லக்கூடாது, விஷயத்தை மென்மையாக்கி காட்ட முயற்சி செய்யக்கூடாது. நாம நேர்மையா தெளிவா இருக்கணும். தேவனிடத்துலயும் மற்றவர்களிடத்தையும் உண்மையா இருக்கணும். தேவனே, இன்னைக்கு நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னியும்னு சொல்றதுக்கு பதிலா நானும் பலமுறை இப்படி ஜெபித்திருக்கேன். ஒருவேளை நாம இன்னும் குறிப்பா இப்படி ஜெபிக்க முயற்சி செய்யலாம். தேவனே, இன்னைக்கு நான் பாவம் செஞ்சுட்டேன். பேச்சுவார்த்தையில நான் பெருமையா பேசிட்டேன். என் நேரத்துல நான் சுயநலமா இருந்துட்டேன். கோபம் என் வார்த்தைகளை கட்டுப்படுத்த விட்டு கொடுத்துட்டேன். அதனால கர்த்தாவே, என்னை மன்னியும், என் இருதயத்தை மாற்றும். நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? அதுல இருக்கிற அந்த குறிப்பிட்ட தன்மையை கவனிங்க. நாம இப்படி நேர்மையோடும் தாழ்மையோடும் ஜபித்தோம்னா தேவன் நம்ம ஜபத்தை கேட்பது மட்டும் இல்ல, உண்மையிலே நம்மளை மன்னிக்கிறாருன்னு அவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு. யோவான் 1:9 சொல்லுது, நம்முடைய பாவங்களை நம்ம அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நம்ம பாவங்களை அறிக்கையிடுவதற்கு காரணம் தேவனுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை அவருக்கு தெரியப்படுத்துறதுக்காக இல்ல. அவருக்கு எல்லாம் ஏற்கனவே தெரியும். அவருடைய கண்களுக்கு முன்பாக எதுவும் மறைவாக இல்லை. நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுறது தேவனுக்கு முன்பாக நம் இதயத்தை தாழ்த்துவதற்காக தான். அந்த தாழ்மையின் இடத்துல தான் தேவ கிருபை நம்ம வாழ்க்கையில செயல்பட முடியும். உண்மையான மனம் திரும்புதல் முதலாவது தேவனுடைய குணாதிசயத்திலிருந்து ஆரம்பிக்குது. 2வது, அது பாவத்தை குறித்து ரொம்பவும் நேர்மையா இருக்கிறது. 3வதா, கடைசி சிந்தனை இதுதான். உண்மையான மனம் திரும்புதல் வெறும் மன்னிப்பை மட்டும் தேடல, அது மாற்றத்தையும் தேடுது. அது வெறும் மன்னிப்பை மட்டும் இல்ல, வாழ்க்கையே மாத்தும். சங்கீதம் 51:10-12 வரை பாருங்க. தாவீது இப்படி சொல்றாரு, தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, இது வெறும் குற்ற உணர்விலிருந்து விடுபடணும்னு மட்டும் கதறி தேடுற ஒரு மனுஷனோட ஜபம் மட்டும் இல்ல. இங்க தாவீது ஆழமான உள்ளார்ந்த மாற்றத்தையும் தேடுறாரு. தான் செய்த காரியத்துக்காக மன்னிப்பை மட்டும் அவருக்கு வேண்டல, உள்ளத்திலிருந்து வெளியே வர தேவன் தன்னை முழுமையா மாற்றணும்னு விரும்புறாரு. அதனாலதான் அவர் தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும்னு சொல்றாரு. இங்க சிருஷ்டின்னு வர எபிரேய வார்த்தை பரான்னு சொல்லப்படுது. இதே வார்த்தையை தான் ஆதியாகமம் 1:1 தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார்னு சொல்லப்படுற வார்த்தை. இதுக்கு அர்த்தம் முன்பு இல்லாத ஒன்றை புதிதாக உருவாக்குவதுன்னு அர்த்தம். தாவீது தேவன் கிட்ட இப்படி கேட்கிறாரு, தேவனே, எனக்குள்ள ஒரு அற்புதமான காரியத்தை செய்வீரா? அவர் சரியாக்கப்பட்ட இருதயத்தை மட்டும் விரும்பல, எனக்கு ஒரு புதிய இருதயம் வேணும்னு கேட்கிறாரு. நண்பர்களே, இதுதான் வருத்தத்துக்கும் மனம் திரும்புதலுக்கும் உள்ள வித்தியாசம். வருத்தம் கடந்த காலத்தை அழிக்க மட்டுமே நினைக்கும். ஆனா மனம் திரும்புதல் எதிர்காலத்தை தேவன் மறுபடியும் புதிதா எழுத அழைக்கும். தாவீது தொடர்ந்து சொல்றார், ஆண்டவரே, நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும்னு. மூல மொழியில புதுப்பியுன்ற வார்த்தையின் அர்த்தம் மறுபடியும் சீராக்கும், மூல மொழியில மீட்டெடு, மறுபடியும் கட்டி எழுப்பு, மறுபடியும் புதிதாக்கும்னு அர்த்தம். தாவீது ஒரு நிமிஷம் உணர்ச்சி வசப்படுதலை மட்டும் தேடல, திடீர்னு தன்னை குறிச்சு சரியா உணரணும்னு மட்டும் கேட்கல. ஆனா உண்மையிலேயே அவருக்குள்ள நிலையான மாற்றம் நடக்கணும்னு விரும்பி கேட்கிறாரு. ஏன்னா தேவனுடைய தலையீடு இல்லாம அவர் தன்னை புதுப்பிக்காம இருந்தா தான் மறுபடியும் அதே தவறுகள்ல விழுந்துடுவன்னு தாவீது அறிந்திருக்கிறாரு. இதை நல்லா கவனிங்க. இது உண்மையிலேயே வலிமையான ஒரு விஷயம். தாவீது தேவனிடத்துல, நீங்க இதை செஞ்சா நான் இனிமே அந்த தப்பை செய்யாம இருக்க முயற்சி பண்ணுவேன்னு சொல்லவே இல்லை. அவர் அப்படி சொல்லல. நான் இன்னும் அதிகமா அதை முயற்சி பண்ணுவேன்னு சொல்லல. ஆனா தேவனே, இதை நீங்க தான் எனக்குள்ள செய்யணும்னு கேட்கிறாரு. என்ன புதுப்பியுன்னு சொல்றாரு. ஏன்னா எந்த அளவுக்கு சுய முயற்சி எடுத்தாலும், எந்த அளவுக்கு போராடினாலும் எனக்குள்ள உடைஞ்சிருக்கிறத சரி செய்ய முடியாதுன்னு சொல்றாரு.
மறுபடியும் வேதாகமத்தின் கண்ணாடியில என்னுடைய வாழ்க்கையை நான் பார்க்கறப்போ, பல நேரங்கள்ல மனம் திரும்புதல நான் என்னுடைய மன வலிமையை சோதிக்கும் ஒரு விஷயமாவே பார்த்திருக்கேன். நான் உண்மையாவே வருத்தப்படுறேன். ஆனாலும் மனசுல இன்னும் கொஞ்சம் கடினமா முயற்சி பண்ணா போதும். இல்ல இன்னும் என்ன தள்ளி கொஞ்சம் முயற்சி செஞ்சா போதும். இல்ல சுய முன்னேற்ற புத்தகத்துல படிச்ச பழக்கங்களை பின்பற்றினா போதும். அப்படி செஞ்சா ஒருவேளை என்ன மாத்திடலாம். அதுவே போதுமானதா இருக்கும். அப்போதாவது இந்த முறை நான் உண்மையாவே வருத்தப்படுறேன்னு தேவனுக்கு காட்ட முடியும்னு நினைச்சிருக்கேன். ஆனா நான் இப்போ கத்துக்கிட்டு இருக்க சத்தியம் இது. உண்மையான மனம் திரும்புதல் இன்னும் கடினமா முயற்சி எடுக்கிறது இல்ல. அது ஒரு ஒப்பு கொடுத்தல். அது தன்னை ஒப்புவிக்கிறது. அது நமக்கு நல்ல பழக்கங்கள் போதுங்கிறது இல்லைங்கிறத உணர்த்துறது. அதை விட பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள ஒரு அற்புதமான கிரியை செய்யணுங்கிறத நான் தேவையா நினைக்கிறது. என் இருதயத்தை அவர் புதுப்பிக்கணும், என் மனதை, என் சிந்தனையை அவர் புதுப்பிக்கணும், என் சித்தத்தை, என் உணர்வுகளை அவர் புதுப்பிக்கணும். என் பல்ல கடிச்சுக்கிட்டு நான் நல்லவனா இருக்கிறதுக்கு கவனமாக இருந்து என்னை நான் கட்டாயமா நல்லா நடக்கிறதுக்கு முயற்சி பண்ற விஷயம் இல்லை. என்னை மாற்ற வல்ல ஒரே நபருக்கு கீழ்ப்படிவது. மறுபடியும் இங்க முக்கியமான விஷயம் தான், எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு வார்த்தை, ஒப்புவிக்கிறேன். ஒப்புவிக்கிறேன். இது சாதாரணமா தெளிவில்லாத அறிக்கை இல்ல. இது சபையில் அடிக்கடி சொல்லப்படுற ஒரு வார்த்தையும் இல்ல. ஒவ்வொரு நாள் எடுக்க வேண்டிய முடிவு ஒப்பு கொடுத்தல். நாம ஜபத்தை குறித்து பேசுறோம் இல்லையா? ஜபத்தை ஒரு வார்த்தையில சுருக்கி சொல்லலாம் என்ன சொல்லுவேன்? ஒப்புவிக்கிறேன். ஜபங்கிறது பெறுவதற்காக மட்டும் இல்ல. ஜபங்கிறது வாங்குறதுக்காக மட்டும் இல்ல. ஜபங்கிறது ஒப்பு கொடுக்கிறது. அது நம்முடைய வாழ்க்கை என்ற பலிபீடத்துக்கு வந்து கர்த்தராகிய இயேசுவே, உம்முடைய வழிக்கும் உம்முடைய சித்தத்திற்கும் உம்முடைய விருப்பங்களுக்கும் என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றது. என் வாழ்க்கையின் பலிபீடத்தின் மேல என் வழி, என் விருப்பங்கள், என் சித்தம், என் ஆசைகள் எல்லாத்தையும் வைக்கிறேன்னு சொல்றது. ஒப்பு கொடுக்கிறது. சோதனையின் சத்தத்தை விட தேவனுடைய சத்தத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறது. என் உணர்ச்சிகளுக்கும் என் ஆசைகளுக்கும் மேல தேவனுடைய வார்த்தைக்கு என் வாழ்க்கையில அதிக அதிகாரம் கொடுக்கிறது. அதாவது அவருடைய சத்தத்துக்கு நான் செவிசாய்க்கிறது. அவருடைய வழிநடத்தலுக்கு ஏற்ப என் செயல்களை ஒழுங்குபடுத்துறது. அந்த ஒப்பு கொடுக்கிற இடத்துல தான் உண்மையான மாற்றம் நடக்கும். நான் சொல்றது உங்களுக்கு தெளிவா புரியுதா? அது பலவந்தத்தால இல்ல, அது வெறும் முயற்சியால இல்ல, மன வலிமையால இல்ல. அது நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் செயல்படுவதால மட்டும்தான் கிடைக்கும். பழைய ஏற்பாட்டுல ஒரு வசனம் என்ன சொல்லுதுன்னா, பலத்தினால இல்ல, பராக்கிரமத்தினால இல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார்னு இருக்கு. எப்பவும் இதை மறந்துடாதீங்க. கடைசியில நம்முடைய இலக்கு தான் முதிர்ச்சி. முதிர்ச்சி. அதனால நான் கிறிஸ்துவ போல ஆகணும்னு அதிக பிரயாசப்படணும். சொந்த பலத்தினால கிறிஸ்துவ போல ஆக முடியாது. நான் கிறிஸ்துவுக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லும்போது தான் நீங்க கிறிஸ்துவ போல மாற முடியும். மறுபடியும் சொல்றேன், மனம் திரும்புதல்ங்கிறது பாவத்திலிருந்து விலகிறது மட்டும் இல்ல, அது கிறிஸ்துவ நோக்கி திரும்புறது. தேவ ஆவியானவர் நம்மை வடிவமைத்து செதுக்கி உருவாக்கவும் தேவன் நம்மை அழைத்திருக்கிற மனுஷனா மாற்ற விட்டு கொடுக்கிறது தான். ஆனா அது நடக்கிறது எப்போனா, நாம நம்முடைய சொந்த முயற்சியில போராடுறதை நிறுத்தி முழங்கால் நின்று நம்ம ஒப்பு கொடுக்க ஆரம்பிக்கும் போது. இந்த மனம் திரும்புதலின் ஜபங்கள் எப்படி இருக்கும்னா, வாங்க அதை நடைமுறையில் பயன்படுத்தி பார்ப்போம். நாம நடைமுறையில் பயன்படுத்தி பார்க்கும்போது, மன்னிப்புக்காக ஜபிக்கும் போது வெறும் பாவ அறிக்கையோட மட்டும் நின்றுடக்கூடாது. அடுத்தபடியா தேவன் நம்முடைய இருதயத்தை மாற்றும்படி கேட்கணும். உதாரணத்துக்கு ஜபம் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். இப்படி ஜபிக்கிறதுக்கு பதிலா, தேவனே நான் இந்த செய்யறதுக்காக வருத்தப்படுறேன் நீங்க சொல்றதுக்கு பதிலா அந்த இடத்த நீங்களே நிரப்பிக்கோங்க. தேவனை நான் புறம் பேசியதுக்காக வருந்துறேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்கன்னு ஜபிக்கிறதுக்கு பதிலா இன்னும் கொஞ்சம் ஆழமா இப்படி கூட சொல்லலாம். தேவனே என் வார்த்தைகளை அழிவை உண்டாக்குற விதத்துல பயன்படுத்தியதுக்காக என்னை மன்னிச்சு சுத்திகரியும். ஆனா நான் வெறும் மன்னிப்பை மட்டும் விரும்பல. நீங்க என்ன மாத்தணும், நான் பேசுற விதத்தையே மாத்தணும். மற்றவர்கள் மேல் அன்பு நிறைந்த இருதயத்தால என்னை நிரப்பும். அப்பொழுது என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாகவும் இருக்கும். உண்மையான மனம் திரும்புதல் மன்னிப்பை மட்டும் தேடாது, அது மாற்றத்தை தேடும். நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? இத முடிவுக்கு கொண்டு வரதுக்கு முன்னாடி இன்னொரு வார்த்தைக்கும் இன்னும் ஒரு வெளிப்பாட்டுக்கும் உங்க கவனத்தை திருப்ப விரும்புறேன். 11வது வசனத்துல தாவீது தேவனிடத்துல கெஞ்சுறார். அவர் சொல்றார், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். இது ஒரு அற்புதமான அறிக்கைன்னு நினைக்கிறேன். ஏன்னா தாவீது உண்மையிலே எதை குறித்து பயந்தாருன்னு நமக்கு தெரிய வருது. அவர் பாவத்தின் தண்டனைக்கு பயப்படல, அவர் பாவத்தின் விளைவுகளுக்கு பயப்படல. தாவீது அதிகமா பயந்தது தேவனை விட்டு தூரமா பிரிந்த நிலையில் இருந்ததுதான். தாவீது வெறும் சுத்தமான நிலையை மட்டும் வேண்டல, மறுபடியும் இரட்சகரோட நெருக்கமான உறவு வேணுங்கிறது தான் விரும்பினார்.
ஏன்னா பாவம் நம்ம மேலேயோ மத்தவங்க மேலேயோ ஒரு அடையாளத்தை மட்டும் போடுறது இல்லைன்னு அவருக்கு தெரியும். பாவம் உண்மையிலே நமக்கும் தேவனுக்கும் இடையில ஒரு இடைவெளியை உண்டாக்கும். அந்த இடைவெளி அடைக்கப்படும் வரை உண்மையான சந்தோஷம் இருக்காது. அதனால தான் அவர் கதறாரு, தேவனே உமது ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும்னு. நண்பர்களே, பாவம் நம்ம சந்தோஷத்தை திருடும். தேவன் நம்ம கிட்ட இருந்து அதை எடுத்துக்க போறதில்ல. அதை விட குறைவா திருப்தி தரக்கூடிய ஒரு விஷயத்துக்காக நாம் அதை மாத்திக்கிறதுல தான். ஆனா நாம அவரிடத்துக்கு திரும்பும்போது, நாம மனம் திரும்பி ஆவியானவர் நம்மை புதுப்பிக்க விட்டு கொடுக்கும் போது, நம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷம், அந்த சந்தோஷம் மறுபடியும் நமக்கு திரும்ப கிடைக்குது. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாக்கும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் மட்டுமல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாயிருக்கிறது. இன்னைக்கு உங்கள சிலருக்கு உங்க ரட்சிப்பின் சந்தோஷம் மறுபடியும் கிடைக்க வேண்டியமா இருக்கலாம். இந்த தேவ வார்த்தையின் சத்தியம், தாவீதின் இந்த நிகழ்வு நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப நெருக்கமா இருந்திருக்கலாம். அதை பார்க்கறப்போ உண்மையா இருக்கணும்னு தான் நம்ம உள்ளத்துல இருக்கிற எல்லாமே ஆசைப்படும். வாழ்க்கையில காரியங்கள் மாறணும்னு நம்ப ஆசைப்படுறீங்களா? தேவன் இரக்கமுள்ளவர், நீடிய பொறுமையுள்ளவர், மன்னிக்கிறவர், நம்மை புதுப்பிக்க வல்லவர்னு நம்ப விரும்புறீங்களா? நீங்க எல்லாரும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும், அவரால் எல்லா காரியங்களையும் செய்ய முடியும். அந்த எல்லா காரியங்களையும் செய்ய அவர் சித்தமுள்ளவரா இருக்காரு. ஆனா நாம அவர் அதை செய்ய விட்டு கொடுத்தா மட்டும்தான் அது நடக்கும். சங்கீதம் 51 வெறும் அறிக்கை எழுதலும் மனம் திரும்புதலின் ஜெபம் மட்டும் இல்ல, அது ஒரு நம்பிக்கையோட கூடிய ஜெபம். குற்ற உணர்ச்சியோடும் அவமானத்தோடும் இல்ல, அது முடிவில்லா சந்தோஷத்தோட தான் முடிக்கும். நம்ம தோல்விகள் எவ்வளவு ஆழமா இருந்தாலும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன், தேவனுடைய கிருபை அதை விட ஆழமா இருக்கும். நாம உண்மையோடும் தாழ்மையோடும் அவரிடத்துல வந்தா அவர் மன்னிக்க உண்மையுள்ளவரா இருக்காரு. அவர் நம்ம சுத்திகரிக்க உண்மையுள்ளவர், மீட்டெடுக்க உண்மையுள்ளவர். உண்மையான மனம் திரும்புதல் தேவனுடைய குணாதிசயத்திலிருந்து ஆரம்பிக்குது. உண்மையான மனம் திரும்புதல் பாவத்தை சின்னதாக்கி பார்க்காது. 3வது, உண்மையான மனம் திரும்புதல் மன்னிப்பை மட்டும் தேடாது, நம்ம ஆத்மாவில் தேவன் செய்யற மாற்றத்தின் கிரியையை தேடும். இன்னும் நிறைய சொல்லலாம், ஆனா இப்ப நம்ம முடிவுக்கு வந்துட்டோம். அதாவது மார்க் சுவிசேஷத்தின்படி இயேசு பிரசங்கித்த முதற் நற்செய்தி இதுதான்: தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். உண்மையான மனம் திரும்புதல் இல்லாம உண்மையான ரட்சிப்பின் விசுவாசம் கண்டிப்பா இருக்காது நண்பர்களே. மனம் திரும்புதல்ங்கிறது உள்ளத்தில் உண்டாகிற ஒரு மாற்றம். ஆமா, உள்ளத்துல உண்டாகிற ஒரு மாற்றம் தான் மனம் திரும்புதல். அது வெளி வாழ்க்கையின் பாதையை மாற்றும். உங்க பழைய வாழ்க்கையை விட்டு, உங்க பாவத்தை விட்டு மனம் திரும்பி கிறிஸ்துவ நோக்கி ரட்சிக்கப்பட தயாராகணும். அதை செஞ்ச உடனடியா ஒரு காரியம் நடக்கும். அதுதான் ரட்சிப்பு நண்பர்களே. அப்புறம் ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட நடந்து வாழ்க்கையில் அந்த ரட்சிப்பை செயல்படுத்தி கொண்டே நீங்க கண்டிப்பா வாழணும். அப்போ அது உங்க உறவுகள், உங்க பேச்சு, உங்க மனப்பான்மை, உங்க முன்னுரிமை, இது எல்லாத்திலையுமே கண்டிப்பா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நண்பர்களே. நண்பர்களே, தேவன் உங்களை நேசிக்கிறார், நீங்க ரட்சிக்கப்படணும்னு விரும்புறாரு. அதனால மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்க, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். பேலஸ் கான்லியின் பதில்கள். நிகழ்ச்சி ஒளிபரப்பாக உதவிய நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் நன்றி. குழுவில் பங்கு பெறவும் இந்த ஒளிபரப்பை தாங்கவும் விரும்பினால் balasconley.com இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்.